அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் செல்ஃப் பவர் தமிழ் சேனலின் அன்பான வணக்கங்கள். 10ஆம் வகுப்பு முடிச்ச பிறகு என்ன படிக்கலாம்? 95% பேர் பண்ணும் பெரிய தவறு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. 10ஆம் வகுப்பு முடிச்ச பிறகு தவறான முடிவு எடுத்தா உங்க வாழ்க்கை 5-10 வருடம் பின்னோக்கி போயிடும். ஆனா சரியான டெசிஷன் எடுத்தா உங்க வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவல் போகும். இந்த வீடியோ உங்க எதிர்காலத்தை சேஞ்ச் பண்ணலாம். கவனமாக பார்க்கவும். இந்த வீடியோ 10வது மாணவர்கள் மட்டும் இல்ல, பெற்றோர் கூட பார்க்கணும். ஒரு கேள்வி, நீங்க இப்போ எந்த குரூப் செலக்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கீழே கமெண்டில சொல்லுங்க. அறிவியல், வணிகம், கலை, இதனில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்கள்? நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன். இந்தியால 70% மாணவர்கள் தங்களுக்கு பிடிக்காத படிப்புதான் படிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவன் இன்ஜினியரிங் போறான், நாமும் போலாம். பெற்றோர் சொன்னாங்க, அதுதான் சரி. அறிவியல் தான் பெஸ்ட்னு சமூகம் சொல்லுது. ஆனா 3 வருடத்துக்கு பிறகு இன்ட்ரெஸ்ட் இல்ல, வேலை கிடைக்கல, வாழ்க்கை குழப்பம். இந்த நிலைக்கு போக வேண்டாம்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. முக்கிய யோசனை, ஒரு முக்கியமான விஷயம், எந்த குறிப்பு பெஸ்ட்னு இல்ல, உனக்கு செட் ஆகுறதுதான் பெஸ்ட். ஒரு கேள்வி, உனக்கு என்ன பிடிக்கும்? கணிதமா, பிசினஸா, அரசு வேலையா? கீழே கமெண்டில் சொல்லு. சிங்கத்தை நீச்சல் போட்டியில் போட்டால் தோல்வி, மீனை ஓட்ட போட்டியில் போட்டால் தோல்வி. அதே மாதிரிதான் வாழ்க்கை. அறிவியல் பாடம் என்பது பவர் பிளஸ் ரிஸ்க் இருக்கு. டாக்டர், என்ஜினியர் லட்சியம் ட்ரீம் இருந்தா மட்டும் சூஸ் பண்ணுங்க. இதன் அட்வான்டேஜ், ஹாய் சாலரி கிடைக்கும், ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இதன் டிஸ்அட்வான்டேஜ், கடினமான காம்படிஷன் இருக்கு, நீட் அல்லது ஜி பிரஷர் இருக்கு. இதனை வெற்றி உடன் முடித்தால் மட்டுமே டாக்டர் அல்லது இன்ஜினியர் ஆகலாம். இன்ட்ரஸ்ட் இல்லனா இந்த பாடத்தை தவிர்க்கவும். இது உங்கள் முடிவுதான் மாணவர்களே. அறிவியல் பாடம் எடுத்தா சக்சஸ் உறுதி இல்லை, எடுத்துக்கொள்ளலேனா ஃபெயிலியர் உறுதி இல்லை. இது ஒரு டூல் மட்டுமே. காமர்ஸ் பாடம் என்பது ஸ்மார்ட் மணி பாத், எதிர்கால பணக்களம். பாட சம்பந்த விருப்பங்கள், சிஏ, வங்கியியல், வணிகம் சார்ந்தது, அக்கவுண்ட்ஸ் பிளஸ் பிசினஸ் விருப்பம் இருந்தா இது தங்க பாதையாகும். காமர்ஸ் நா அக்கவுண்ட்ஸ் இல்ல, இது மணி அண்டர்ஸ்டாண்டிங். ரியல் கொஸ்டின், நீ மணி கிரியேட் பண்ணணுமா இல்ல சாலரி வாங்கணுமா? இது உன் திங்கிங் டிசைட் பண்ணும். அடுத்து நாம் பார்க்க போவது ஆர்ட்ஸ் குரூப் என்பது தாழ்த்தப்பட்ட ராஜா. பெரும்பாலானோர் குறைத்து மதிப்பிடுறாங்க. எதிர்காலம், யூபிஎஸ்சி தேர்வு, அரசு வேலைகள், ஊடகம், கற்பித்தல். இந்த பாட பிரிவினை பயின்றால் இதனை சார்ந்த வேலைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. சரியா யூஸ் பண்ணினா இது ஒரு சக்தி வாய்ந்த பாதை ஆகும். ஆர்ட்ஸ் குரூப்பு என்பது பலவீனமான மாணவர்களுக்கு இல்ல, இது ஆழ்ந்த சிந்தனையாளர்களுக்கு. வரலாறு படிக்கிறது, கடந்த காலம் தெரிஞ்சுக்கல்ல, ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ண கற்றுக் கொடுக்கிறது. புதிய உலக யதார்த்தம். இப்போ மிகப்பெரிய உண்மை, ஏஐ வந்துடுச்சு. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பட்டம் மட்டும் போதாது, திறன் தான் எதிர்காலம். ஸ்கூல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. திறன்கள், தொடர்பு, கணினி அடிப்படைகள், ஏஐ கருவிகள், ஆன்லைனில் சம்பாதிப்பது. இதை கற்றுக்கிட்டா எந்த குரூப் எடுத்தாலும் நீ வெற்றி. முடிவு எடுக்கும் முறை, டிசிஷன் ஃபார்முலா. நீ என்ன படிக்கணும்னு குழப்பமா இருக்கியா? கவலைப்படாதே, இந்த 3 விஷயத்தை மட்டும் கவனிக்க. 3 முக்கிய கேள்விகள். 1. விருப்பம், இன்ட்ரெஸ்ட். உனக்கு உண்மையிலேயே என்ன பிடிக்கும்? எந்த விஷயத்தை படிக்கும் போது சலிப்பு இல்லாமல் இருக்கும்? 2. திறமை, ஸ்ட்ரென்த். எந்த பாடத்தில் நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுகிறே? எது உனக்கு எளிதா புரியும்?
3. எதிர்கால வாய்ப்பு ஃபியூச்சர் ஸ்கோப். நீ தேர்வு செய்யும் படிப்புக்கு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு இருக்குமா? இந்த 3வும் ஒன்று சேர்ந்து மேட்ச் ஆயிடுச்சுனா அதுதான் உனக்கு சரியான பாதை. உதாரணம், மேத்ஸ் நல்லா வருது பிளஸ் டெக்னாலஜில இன்ட்ரெஸ்ட் இருக்குனா சயின்ஸ் குரூப் சரி. பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குனா காமர்ஸ் குரூப் சரி. கவர்மெண்ட் ஜாப் இலக்கு இருக்குனா ஆர்ட்ஸ் குரூப் சரி. சிம்பிளா நினைச்சுக்கோ, உனக்கு பிடித்தது பிளஸ் உனக்கு வருவது பிளஸ் பிக்சர்ல வேல்யூ இருக்கிறது. இந்த 3ம் சேர்ந்தா நீ சரியான முடிவு எடுத்துட்ட. நினைச்சு பாரு, 5 வருடத்துக்கு பிறகு நீ யாரா இருக்கணும்? வெற்றியா இல்ல வருத்தமா? அந்த எதிர்காலத்தையே முடிவு பண்ணுற நாள் இன்றுதான். உன் வாழ்க்கை, உன் முடிவு. யாரையும் கண்மூடித்தனமாக பின்பற்றாதே. இந்த வீடியோ உங்க மனசை டச் பண்ணிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் முக்கியமானது, இந்த வீடியோ பார்த்த பிறகு நீ எடுக்க போற டிசிஷன் என்ன? கண்டிப்பா சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் செல்ஃப் பவர் தமிழ். நினைவில் வைங்க, உன் வாழ்க்கை உன் கையில்.